நான் வந்து கார்டியாலஜி டாக்டர் தான். ஒவ்வொரு சமயத்துக்கு ஒவ்வொரு பேஷண்ட்ஸ் வருவாங்க. வேகா டயர்டாக இருக்குது, என்ன எனக்கு கரெக்டாக தெரியல, என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியல அப்படின்ட்டு. எஸ்பெஷலி டயபெட்டிக் பேஷண்ட்ஸ். டயபெட்டிஸில் நமக்கு தெரியும் நரம்புகளை பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் அவங்களுக்கு காலில் ஒரு சமயத்துக்கு புண்ணு வந்துச்சுன்னா தெரியறதில்ல, அதனால் டெய்லி காலெல்லாம் இன்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி நரம்பு பிரச்சனை இருதயத்துக்கும் இருக்கலாம். ஸோ ஹார்ட்டுக்கு போகிற நரம்புகள் அஃபெக்ட் ஆகிருக்கலாம். அப்படி அஃபெக்ட் ஆச்சுதுன்னா அவங்களுக்கு ஒரு வேளை ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு அப்படின்னு தெரியவே தெரியாது அவங்களுக்கு. ஆனால் எம்ஆர்ஐயில் பார்த்தா டெஃபினட்டாக உள்ள ஹார்ட் அட்டாக் வந்திருக்கிற மாதிரி இருக்கும். ஹார்ட்டில் தழும்பு இருக்கும். அதனோட அறிகுறிகள் நல்லா தெரியும். அப்படி இருக்கிறப்போ ரெண்டு விஷயங்கள். ஒன்று, நமக்கு எதனால் அவங்களுக்கு டயர்ட் ஆச்சுன்னு தெரியும். செகண்டு, ஒரு இடத்துல ஹார்ட் அட்டாக் வந்திருக்குன்னா அடுத்த இடத்துலையும் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஆக்ஷன் எடுக்கலாம். அதனால் எம்ஆர்ஐ வந்து இது மாதிரி கண்டிஷன்ஸில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முன்னாடி ஹார்ட் அட்டாக் எதுவும் வந்திருக்கா, நமக்கு தெரியாமையே வந்திருக்கா அப்படிங்கிறது எஸ்பெஷலி டயபெட்டிக் பேஷண்ட்ஸ். இன்னொரு விஷயம் என்னென்னா, டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஹார்ட் அட்டாக் எல்லாம் வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. டயபெட்டிக்ஸ், ஹைப்பர் டென்ஷன், அதுவும் அவங்க ஒழுங்காக கண்ட்ரோல் பண்ணாமல் இருந்தாங்கன்னா, ஸோ அந்த பேஷண்ட்ஸ்க்கு இது ரொம்பவே முக்கியமான டெஸ்ட்.